ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மார்ட் இங்கிலீஷ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னா, பிஜிடிஆர்பியில் சிலபஸ் சேஞ்சஸ் இருக்குமா அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ சிலபஸ் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, நமக்கு 2012 வைக்கப்போ நம்ம போட்ட சிலபஸ்ஸு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேலே எந்த சேஞ்சஸுமே இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் கவர்மெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். ஓகேவா? ஸோ அந்த சேஞ்சஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ நமக்கு கேள்வி. ஓகேவா? ஸோ அந்த சேஞ்சஸ் எப்படி இருந்தாலுமே ஃபுல்லாக நமக்கு சேஞ்சஸ் இருக்க போகிறது கிடையாது. ஓகே, ஃபுல் சிலபஸும் மாற்ற முடியாது. அப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கையில் உள்ள சிலபஸை நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, நமக்கு அது ஒரு நாலேஜ் தான். ஸோ அந்த தாட்டில் நம்ம எக்ஸாமுக்காக நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம சிலபஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம பார்த்துக்கிடலாம், எதெல்லாம் தேவையோ நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம், அப்போ படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்ண வேண்டாம். ஸோ ஜஸ்ட்டு நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். சேஞ்சஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 20% இல்லைன்னா 25% தான் சேஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதுவுமே சில பேர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. சில பேர் சில டாபிக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டாபிக்ஸை உள்ளே சேர்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரியுமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மெயின் டாபிக்ஸை ஃபுல்லாக கட் பண்ண மாட்டாங்க. அந்த மெயின் கீழே உள்ள சப்டைட்டில்ஸை சில இதை சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ அந்த சேஞ்சஸ் அந்தளவுக்கு ரொம்ப இருக்காது. அப்போ இப்போ இருக்கிற சிலபஸை நம்ம தரோ பண்ணிட்டோம் அப்படின்னா, நெக்ஸ்ட்டு கொடுக்குற அந்த 20% இல்லை 25% சிலபஸை நம்ம படிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இல்லை சிலபஸ் போட்டதுக்கப்புறம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு தாட்டில் இருந்தோம் அப்படின்னா, கடைசி ஹரிபரியில் நம்மளால் எல்லாமே அந்தளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நமக்கு டைம் இருக்காது. ஓகேவா? ஸோ அதனால் சிலபஸை நம்ம என்ன படிக்கவா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேஜ்லேயே இருக்கவே வேணாம். உங்கள் கையில் உள்ள சிலபஸை வச்சு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருங்க. நெக்ஸ்ட் சேஞ்சஸ் வரும்போது அதையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ த மெயின் திங் இஸ், நம்ம பேக் அடிக்கவே கூடாது. இது அப்படி இருக்குமோ, எக்ஸாம் லேட்டாக வருமோ, இல்லை சிலபஸ் மாறுமோ அப்படிங்கிற மாதிரி நம்ம பேக் அடிக்காமல் நம்மளுடைய ப்ரிப்பரேஷனை நம்ம பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் இதில் நமக்கு ஈஸியாக நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ வியூவர்ஸ்.